الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான அருளின் காரணமாக அவன் நம்மீது வித்தியாமாக்கி இருக்கின்ற சிறப்பு மிகுந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொள்ள இருக்கின்றோம். இந்த நேரத்திலே அருள்மறை அல் குர்ஆனுடைய வசனங்களில் இருந்து சிலவற்றையும் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசமாக அமைந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களில் இருந்து சிலவற்றையும் அறிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களாகிய நாம் அநேகமான நேரங்களிலே, அநேகமான பாதைகளிலே, வழிகளிலே, வகைகளிலே சிறிய பெரிய தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். மனிதன் என்று பார்த்தால் தவறுக்கு அப்பாற்பட்டவராக ஒரு மனிதரையும் பார்க்க இயலாது. அப்படி பார்க்க வேண்டுமையானால் அல்லாஹ் ஒருவர் தான் எல்லா விதமான அந்த தவறுகளிலிருந்து விலகியவனாக இருப்பதை நம்மால் அறிய முடியும். அந்த அளவிற்கு மனிதர்களிடத்திலே சிறிய அளவாக பெரிய அளவாக என்று தவறுகள் அன்றாடம் நிகழ்வதை நாமே அறிகிறோம். நம்மிடத்திலே நிகழக்கூடிய அது போன்ற தவறுகளை நாமே கூட அறிந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் அந்த தவறுகளை நம்மை விட்டு நீக்கிக் கொள்வதற்கு மீண்டும் மீண்டும் அதே தவறிலே நாம் விழாமல் அது நம்மிடத்தில் ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்திருக்கிறோம், எந்த அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த நேரத்திலே நாம் அறிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே அதிலும் மிக குறிப்பாக அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடிய நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டுதான் நம்ம எல்லாம் இந்த பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறோம். எல்லா விதமான செயல்களுக்கும் காரியங்களுக்கும் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போதுமான வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதை உளமான நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அல்லாஹும் அப்படித்தான் சொல்லுகிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த தூதரிடத்திலே, இந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு யாருக்கு இருக்கிறது என்கிற அந்த செய்தியை அடுத்த வார்த்தையாக பயன்படுத்துகிறான். லிமன் கான எரிஜுல்லாக, அல்லாஹ்விடம் நாம் எல்லாம் திரும்பி செல்வோம் யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களுக்கு, வலியோமில் ஆகிற மறுமை நாள் இருக்கிறது என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு, வதக்கரல்லாஹு கஸீரா, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, இந்த மூன்று தன்மைகள் உடைய அவர்களுக்கு இந்த தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லா விதமான காரியங்களுக்கும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம இடத்துல நிகழக்கூடிய சிறிய சிறிய அந்த தவறுகள் இருக்கிறது அல்லவா, அதிலிருந்து நாம் எப்படி விலகிக் கொள்வது? அன்றாடம் நம் வாழ்விலே நம்முடைய நாட்களில் நாம பயணிக்கக்கூடிய நாட்களிலே நிகழக்கூடிய அந்த தவறுகள் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எளிமையாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். மிக முக்கியமாக நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவசிய ஒரு தேவையாக இருப்பது உணவு தான்.
உணவு இல்லாமல் எதுவும் கிடையாது. உணவை வைத்துத்தான் உயிர், அதை வைத்துத்தான் வாழ்க்கை, இப்படித்தான் அனைத்துமே. அப்ப அந்த உணவை உண்ண ஆரம்பிக்கின்ற பொழுது நம்மில் எத்தனை நபர்கள் அல்லாஹ்வுடைய பெயர் கூறி ஆரம்பிக்கின்றோம்? பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய நம்மில் எத்தனை நபர்கள் அதை மறந்துவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இது ஒரு சின்ன பிழை, அதாவது தவறு. முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும், தவறு என்பது வேறு, தப்பு என்பது வேறு. தவறு என்பது தெரியாமல் செய்வது, தப்பு என்பது தெரிந்தே செய்வது. இப்ப இந்த பிஸ்மில்லா என்று சொல்லாமல் விடுவது எந்த இனத்திலே சேரும்? தெரியாமல் மறதியின் காரணமாக, ஒரு அலட்சியத்தின், இப்படித்தானே போகும். எனக்கு நினைவுக்கு வருது, ஆனா நான் சொல்ல மாட்டேன் பிஸ்மில்லா. இது என்னது? இது தப்பு, இது பாவத்திற்குரியது. எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் தவறுக்கும் தப்புக்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடு நிறைய நம்ம புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா ஒரு வழி பாதை இருக்கிறது. அந்த ஒரு வழி பாதையில் போவதற்கு மாத்திரம் ஒரு பாதையாகவும் வருவதற்காக ஒரு பாதையாகவும் சாலை விதிகளுக்கு உட்பட்டு எழுதி வைத்திருப்பார். நாம் அறியாமல் அந்த பாதையில சென்று விட்டோம். வரக்கூடிய பாதையிலே நாம் வந்து என்ன செஞ்சு விட்டோம்? போயிட்டோம். அப்ப நம்மளுக்கு அது விஷயமான அறிவு நம்மளுக்கு எட்டுகின்ற பொழுது இனி இந்த பாதையில சென்று விடக்கூடாது, இது உண்மையை, இதுல போகக்கூடாது என்று விளங்கி கொண்டு நாம் நம்மை வந்து என்ன செய்ய வேண்டும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாத்துக் கொள்கின்ற பொழுது அபராதங்களில் இருந்தும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும், விபத்துகளில் இருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும், இன்னும் பிற மக்களுடைய ஏச்சு பேச்சுக்களில் இருந்தும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்படி பல்வேறு நன்மைகள் அதில் இருப்பதை நாம் விளங்குவோம். இல்ல உண்மையெல்லாம் நான் போய்க்குவேன், நான் என்ன சமாளிச்சுக்குவேன், நான் தண்டம் கட்டிக்குவேன், நான் பாதுகாத்துக்குவேன் என்பது போன்று செய்தால் அதற்குத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அது வந்து தப்பு. தவறு என்பது ஒரு முறை செய்வது, அறியாமல் செய்வது, விளங்காமல் செய்வது, ஒரு பதட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால். அப்ப அப்படித்தான் இஸ்லாம் நமக்கு எப்படி அழகா கற்றுத் தருகிறது. நீ உண்ண துவங்கும் போது பிஸ்மில்லா சொல்ல மறந்து விட்டாயா, பிரச்சனை இல்லை, அதுக்காக நான் கடைசி வரைக்கும் சொல்லாமலே இருப்பேன் என்று எண்ணி விடாதே. பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வல் ஆகிரிஹி, முதலும் இறுதியுமாக அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிட்டேன். ஒண்ணுதானே சொல்லணும் பிஸ்மில்லான்னு, நான் மறந்துட்டேன், ஷைத்தான் மறக்கடிச்சுட்டான், வேறு ஏதோ ஒரு காரணத்தினால மறந்துட்டேன், ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது, அதிலிருந்தும் நான் என்னை வந்து சீர்தூக்கி அதை என்னை வந்து திருத்திக் கொள்வேன் என்று ஒருவர் சீர்தூக்கி பார்த்து பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வல் ஆகிரிஹி வல் ஆகிரிஹி, முதலும் இறுதியுமாக நான் அல்லாஹ்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ஆரம்பிக்கின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பிஸ்மில்லாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை நாம் வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை உணவிலிருந்து நாம் ஆரம்பிக்கிற அந்த உணவு உட்கொள்கின்ற பொழுதும் பானம் அருந்துகின்ற பொழுதும் இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதிகமான நேரங்கள்ல இந்த தவறு நம்ம இடத்துல வந்து விடுகிறது. எவ்வளவு பெரிய 5 வேளை தொழக்கூடிய மனிதனாக இருந்தாலும், திக்கர்கள் அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சில நேரத்தில் நமக்கு மறந்துதான் போகுது. இது ஒரு சின்ன தவறு, ஒரு சின்ன பிழை. இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க, சின்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது. ஒரு பாரதூரமான மகத்தான செய்தி எல்லாம் கிடையாது. ஆனால் மார்க்கத்திலே ஒரு சிறிய செய்தியாக இருந்தாலும் அது நமக்கு நற்பயன் தருமை, ஆனால் அதுதான் பெரிய செய்தி. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உமர் பின் அபி சலமா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில தான் வளர்ந்தேன். அவர் சொல்றாரு, அவர் வந்து இப்ப பெரிய ஆளா ஆகி இந்த செய்தி அவர் அறிவிக்கிறாரு. நான் சிறு பிள்ளையாக இருந்த போது பெருமானாருடைய மடியில் தான் வளர்ந்தேன். அப்போது உணவு தட்டு அங்க வைக்கப்படும். அந்த உணவு தட்டில என்னுடைய கை அங்கே இங்கே இப்படி எல்லாம் அலையும். குழந்தைங்க நம்ம பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டோம்னு வைங்கள, கரெக்டா அந்த பக்குவமெல்லாம் எடுத்து திங்காது. இங்கேருந்து அங்க கையை நிட்டு, அங்கேருந்து இதை எடுக்கும், இங்கேருந்து தண்ணி எடுக்கும், ஏதாவது போட்டு உழப்பி அடிக்கும். இது அவர்களுடைய இயல்பு. அப்போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஒரு தவறு, அதை வந்து முறைப்படுத்த வேண்டும். அதில் நமக்கும் படிப்பினை இருக்கிறது. சொல்லி கொடுக்கிறது ஒரு சின்ன குழந்தைக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அனைத்து மக்களுக்குமான வழிகாட்டுதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி காட்டுகிறார்கள்? சிறுவனே, அந்த குழந்தைக்கு, அந்த பையனுக்கு, அந்த சிறுவனுக்கு சொல்லுகிறார்கள், முதல்ல பிஸ்மில்லா சொல்லியா, பிஸ்மில்லா சொல்லு. எப்படி அழகா கத்துக் கொடுக்குறாங்க பாருங்க. அடுத்து வலது கையால் சாப்பிடு, இரண்டாவது சட்டம் அந்த குழந்தைக்கு. மூணாவது, உனக்கு அருகில் இருக்கிறத சாப்பிடு. நமக்கு அதான் சட்டம். சாப்பாடு தட்டையில இருக்குது, அப்படியே ஃபுல்லா இருக்கு, தட்டை ஃபுல்லா இருக்கு. நம்ம எங்க இருந்து சாப்பிடுங்க? நமக்கு அருகில் அந்த தட்டைக்கு முன்பகுதியில இருக்குல்ல, நம்ம கை கெட்டுற தூரத்துல ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க,
அதிலிருந்து உண்ண வேண்டும், அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கரைச்சு கொண்டு போகணும் என்று எப்படி அழகான ஒரு பாடம் நடத்துகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது நம்மிடத்தில் அன்றாடம் நிகழக்கூடிய ஒரு தவறாக இருக்கிறது. சில பேர் எடுத்தீங்கன்னா அப்படியே அந்த கடைசியிலிருந்து அப்படி அப்படியே இருக்கிறது. அப்ப இதுல என்ன இருக்கு? இதுல என்ன பெரிய பாரதூரமான பாவமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு உண்ணக்கூடிய ஒழுங்குமுறைகளில் ஒன்றாக இதை கற்றுத் தருகிறார்கள் என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் கிடையாது. இதை சிறியவர் முதல் பெரியவர் வரை கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, அதுவே என் வாழ்நாளில வழக்கமாயிடுச்சு. இது இந்த செய்தி அவர் அறிவிக்கிற போது பெரிய மனிதராக தான் அறிவிக்கிறாரு. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப எனக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. இப்ப நாம நம்ம பிள்ளைகளுக்கும் அப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும். உணவில இருந்து ஆரம்பத்துல இருந்து முன்னாடி முன்பகுதியில இருந்து நீ சாப்பிட்டு எடுத்து சாப்பிடுப்பா, பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுப்பா, வலது கையால. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து வலது கை இடது கையெல்லாம் உங்களுக்கு தான் தெரியாது. அவர்களையும் நாம் அது போன்று பழக்க வேண்டும், நாமும் அது போன்று பழக வேண்டும் என்கிற அழகான, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு அலட்சியமா எண்ணக்கூடிய ஒரு செய்தி, இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடிய ஒரு செய்தி. அதையே நினைவு வச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஒரு சின்ன தவறு தான், அதை திருத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து உணவுகள் ஒரு பகுதியில பார்க்கிறோம். இந்த உலகத்தில ஒரு பகுதியில பார்க்கிறோம், 3 வேளைக்கு உணவில்லாதவர்கள், 2 வேளைக்கு உணவில்லாதவர்கள், ஒரு வேளைக்கு உணவு, ஒரே ஒரு வேளைக்கு கூட ஒரு நாளைக்கு உணவில்லாதவர்கள் கோடான கோடி மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வது ஒரு காலத்திலே மிக சிரமமான காரியமாக இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாருடைய கையிலும் உலகம் இருக்கிறது. எல்லாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் சாப்பாட்டுக்காக, உணவுக்காக மக்கள் எவ்வளவு வந்து தவித்து நிற்கிறார்கள். உதாரணத்துக்கு காசாவை பார்க்கலாம். அங்க செழிப்பு இல்லாதது கிடையாது, மிக செழிப்பான ஒரு பகுதி. அது வறுமையான பகுதியாக மனிதர்களுடைய கரங்களினால் மாற்றப்பட்டு விட்டது, அநியாயக்காரர்களுடைய அடக்குமுறையினால் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாம் வந்து கவனிக்கணும். வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இந்த வீண் விரயம் செய்யறதுல நம்ம எவ்வளவு பாருங்க. நான் என் வீட்டுல வந்து சோத்தெல்லாம் வீணா கொட்டவே மாட்டோம், எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கும். கொஞ்சமாவது கொட்டத்தான் செய்வோம், கொஞ்சமாவது வீணடிக்கத்தான் செய்வோம். அதுவே பெரிய விருந்துகள் என்று சொன்னால் நிறைய நபர்கள் வயிறார திங்கக்கூடிய அளவுக்கு வீணாக நம்ம வந்து குப்பை தொட்டியில கொட்டுறதை பார்க்கிறோம். விருந்துல போய் நம்ம உட்கார்ந்து சாப்பிடும் போது நமக்கு கௌரவம் என்ன செய்யும்? பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு ரொம்ப கம்மியா சாப்பிடுறோம், நாம அதுக்கு தகுந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த டீசன்சியை மேனேஜ் பண்றாங்களாம். அப்படி விட்டு அந்த உணவை வீணாக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு வகையில உணவுகளை வீணடிக்கக்கூடிய நம்மை பார்க்கத்தான் நல்லா சொல்லுகிறான், உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் வரையும் செய்யாதீர்கள். நல்லா சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு, நல்லா என்ன சர்பத்து குடிக்கணுமா, காபி, டீ, என்ன உனக்கு விருப்பமானதோ உடலுக்கு ஏற்றுக்கொள்கிறதோ அதையும் நல்லா குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலாலானது எல்லாத்தையும் சாப்பிடுங்க, ஆனா வீண் வரையும் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வீண் வரையும் செய்யக்கூடியவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்கிறான், விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் உடல் பிறப்புகளாக இருக்கிறார்கள். ஷைத்தானுடைய அண்ணன் தம்பியம் வீண் வரையும் செய்தவங்களுக்கு உதாரணம். ஏன் இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், மீன் வரையும் செய்வோர் ஷைத்தான்களின் உடன்பிறப்புகளாக இருக்கிறார்கள். ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு, ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். நீன நன்றி கெட்டவனாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். நீ உணவை வீணடிப்பதன் மூலமாக நீனும் ஷைத்தானுக்கு எப்படி ஆகிடுற? சகோதரனாக ஆகிடுற, ரப்புக்கு நன்றி கெட்டவனாக ஆகிடுற. அப்படி நீ ஆயிடாத, உணவுகளை வீணடித்து விடாத என்கிற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது அருள்மறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாடம் நடத்துறாங்க பாருங்க. இது போன்ற வசனங்கள் இருக்குல்ல, பெருமானார் இதை எப்படி உயிரோட்டமாக இந்த வசனத்தை மக்களுக்கு போதித்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் உண்ணுகின்ற பொழுது ஒரு கவலை உணவோ அல்லது ஏதோ கொஞ்சோண்டு கீழே விழுந்துருச்சுன்னா, நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம மேஜையில உட்கார்ந்து சாப்பிடுறோம், கீழே பாய் விடுத்து ஏதோ ஒரு வகையில சாப்பிடுகிறோம், கீழே கொட்டி விடுகிறது. பெரும்பாலான மக்கள் அதை எடுப்பதே கிடையாது. ஒரு சோறு 2 பருக்கு 5 பருக்கு ஏதோ விழுந்துருச்சு, அதெல்லாம் தொட மாட்டோம். நாங்களாம் ரொம்ப நாகரிகமான ஆளு, இப்படிதான் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடுங்கள்.
என்று சொல்வதோடு அல்லாமல் அதை ஷைத்தானுக்கு விட்டு விடாதீங்க. எப்படி சொல்றாங்க? அது வீணாக்கிறாதீங்க என்று வேற வார்த்தையில் எப்படி சொல்றாங்க? கீழே விழக்கூடிய உணவை எடுத்து சுத்தம் செய்து தண்ணியால சுத்தம் செய்தோம், எப்படி சும்மா தொடச்சிட்டோம், நீங்க சாப்பிடுங்க. அதை நீங்க அப்படியே விட்டு விடுவதன் மூலமாக ஷைத்தானுக்கு நீங்க விடுறீங்க என்பதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை முஸ்லிம்ல பாக்குறோம். இதே செய்திக்கு இதே கருத்துல இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? நம்ம இடத்துல நிகழக்கூடிய இதெல்லாம் தவறுகள். இந்த தவறுகள் நம்ம இடத்துல நம்ம எல்லோரிடத்திலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நாகரிகம் என்கிற பேரில நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிழையாக இது இருக்கிறது என்பதை நாம் கவனத்துல கொள்ளணும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உண்டு முடித்தோன, சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இல்ல, சாப்பிட்டு முடித்தோன எந்த பாத்திரத்துல எந்த தட்டையில நம்ம சாப்பிடுறோமோ அதை வலித்து சாப்பிட சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து இந்த விரல்களை என்ன செய்யுங்க? சூப்புங்க, முடிஞ்சாக்க அப்படி சப்புங்க விரல்களை சொல்லிவிட்டு, எந்த பருக்கையில் பரக்கத்து இருக்கு என்று உங்களுக்கு தெரியாது. சாப்பாடு இருக்கு, அதுல எத்தனை அந்த அரிசி, எத்தனை நன்மணிகளுடைய அந்த அரிசிகள் இருக்கு, எவ்வளவு இருக்கு நமக்கு எண்ண முடியாது, எண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா எதுல பரக்கத்து இருக்கு? 1000 அரிசி இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த அரிசிகளிலே, அந்த பருக்கையிலே எந்த பருக்கையிலே பரக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான் யாராலையும் சொல்ல இயலாது. அது கடைசியாக நாம் அலட்சியமாக விடக்கூடிய அந்த பருக்கையில இருக்கலாம். அப்ப நமக்கு உணவு வீணடிக்க கூடாது என்பது முக்கியம். அந்த உணவு நமக்கு பரக்கத்தாக அமைய வேண்டும் என்பது முக்கியம். அப்ப என்ன செய்யணும்? இது போன்ற சின்ன சின்ன தவறுகளை நாம் அலட்சியமாக இருந்தோமே ஆனால் நாம் நம்மையே சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், நேர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வழிகாட்டு முறையாக இருக்கிறது. அடுத்து சொல்றாங்க, என்னது இது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இது புகாரில இடம்பெற்றிருக்கிறது. என்னது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவையும் ஒருபோதும் குறை சொன்னது கிடையாது. எந்த உணவா இருந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநேகமான நேரங்களிலே பட்டினியாக இருந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். சில வேளைகளிலே அவர்கள் அறிவித்த அறிவிப்புகளில் வேறு வேறு ரிவாயத்துகளை நாம் பார்க்கிறோம். எங்கள் வீடுகளிலே 3 வேளைக்கெல்லாம் உணவு இருக்காது. சில நேரங்களிலே 2 மாதத்திற்கு அடுப்பே எரியாது. யாரும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அறிவிக்கிறாங்க. அப்ப உங்க வீட்டுல உணவு நீங்க என்னதான் செய்வீங்க? உணவு என்று சொன்னால் கோதுமையை போட்டு திருகையில அரைப்போம், அது 1-2 உடையும். சரி, அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவோம், அதுக்கப்புறம் அதை அப்படியே பிணைவோம், உருண்டியா உருட்டிக்குவோம், எடுத்து சாப்பிடுவோம். இதான் உணவு. யோசித்து பாருங்க, நாம் இன்னைக்கு எந்த நிலையிலே உணவுகளை உட்கொள்கிறோம், வகை வகையாக உட்கொள்கிறோம், இந்த வீண் வரையும் செய்கிறோம் என்பதை தாண்டி ஒரு பெரிய அநியாயம் செஞ்சுட்டு இருக்கோம். தெரியுங்களா? இந்த செய்திக்கு வருவதற்கு முன்பாக இதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? இன்னைக்கு பெரிய ட்ரெண்ட் என்ன தெரியுமா? அந்த இடத்துக்கெல்லாம் நீங்க சாப்பிட வேணாம் என்று சொல்லவில்லை. இஸ்லாமிய எதுவுமே சாப்பிடுவதில் ஹலாலானதை உங்களுக்கு தடுக்கவே கிடையாது. ஆனால் போய் மந்தியில போய் உட்கார்றது, ஒரு போட்டோ எடுக்கிறது, வாட்ஸ்அப்ல அப்படியே பரப்புறது. மந்தி இவங்க சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு அல்லாஹ் உங்களுக்கு வசதி கொடுத்திருக்கிறான், ஹலாலாக்கி இருக்கிறான், சாப்பிடுங்க. கோடான கோடி மக்கள் வெறும் சோத்தை தின்பதற்கு வழி இல்லாமல் நிற்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன பெருமை வந்துருச்சு? அந்த மந்தியை சாப்பிடுறத நாங்க இன்னைக்கு இந்த மந்தியில போய் சாப்பிட்டோம், 5 பேர் சாப்பிட்டோம், 10 பேர் சாப்பிட்டோம். இது தினந்தனம் வந்துகிட்டது. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய வயிற்றறிச்சல் இது! எப்படி மனசு வருகிறது? நீங்க சாப்பிடுறதுக்கே மனசு வரக்கூடாது. சரி, அல்லாஹ் அனுமதித்திருக்கான், சாப்பிட்டுருவோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிட்டு வருங்க. இந்த பெருமை எதற்காக? யாருக்காக? இது எவ்வளவு பெரிய ஒரு தவறு இது! ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத மக்களுடைய அந்த வயிற்றறிச்சி எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க, கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. இது போன்ற விஷயங்களை நாம் முற்றிலுமாக விலகிக் கொள்ள வேண்டும். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட உணவு முறை எப்படி இருந்தது? அந்த கோதுமையை அரைச்சி அதை உருட்டி அதை அப்படியே சாப்பிடுவாங்க. பச்சையை அப்படியே தண்ணியை குழப்பி மாவு, அந்த பேடான்னு சொல்லுவாங்க, அப்படியே வச்சுக்கோங்க, அதை சாப்பிடுவாங்க. சரி, என்ன தொட்டுக்க இருந்துச்சு? காடி என்று சொல்லக்கூடிய அந்த வினிகர் இருக்குல்ல, அதுதான். அந்த வினிகரை தொட்டு சாப்பிட்டு ரசூலுல்லாஹ் அருமையான உணவா இருக்கு. கற்பனை கேட்ட முடியுதா? சிந்தித்து பார்க்க முடிகிறதா? நம்ம வீட்டுல செய்யக்கூடிய அந்த குழம்புல ஆணத்துல கொஞ்சம் உப்பு கூடி போயிட்டாலும் அது குறைஞ்சு போயிட்டாலும், கொஞ்சம் காரம் கூடி போயிட்டாலும் குறைஞ்சு போயிட்டாலும், அது ருசி கூடி விட்டாலோ குறைந்து விட்டாலோ அன்று முழுக்க மனைவி கிட்ட சென்றதான். அன்னைக்கு அல்ல யாரு வீட்டுல சமைக்கிறார்களோ அவர்களிடத்துல மூஞ்சியை கொடுத்து நம்ம பாக்குறது, முகத்தை அப்படியே வேற சைடு திருப்பிக்கிட்டு
சோறு கூட ஒழுங்கா செய்ய முடியல. என்னத்தான் செய்றீங்க வீட்டுல? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வினிகரை தொட்டுட்டு அருமையான உணவா இருக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், நாம் எந்த அளவுக்கு இந்த உணவு விஷயத்திலே அலட்சியமாக இருக்கிறோம், பொடும்போக்காக இருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த தவறுகளில் இருந்தும் நாம் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் விலகிக் கொள்ளணும். அடுத்து நின்று கொண்டு அருந்துவது. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுல சின்ன சின்ன தவறு. என்ன நின்று கொண்டு குடிச்சா என்ன வந்துச்சு? அப்படிதான் நினைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு அருந்துவது, அது பாலாக இருக்கலாம், தேநீராக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், ஜூஸா எதுவோ ஒன்று, அது பானமாக இருக்குது, லிக்விடா இருக்குது, நின்று கொண்டு அருந்தாதீர்கள். அதை தடை செய்யறாங்கன்னாக்க, இது வரைக்கும் நான் குடிச்சிட்டேன், ஏதோ ஒரு அவசரத்துல செஞ்சுட்டேன், ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன், ஒரு பெரிய பாரதூரமான குற்றம் கிடையாதுதான். ஆனாலும் பெருமானார் சொல்லிவிட்டார்கள், அவர்களை நான் நம்புகிறேன், இம்மைக்கும் மறுமைக்கும், அதாவது மறுமையை நான் நம்புகிறேன், அல்லாஹ்வை அதிகம் நான் வந்து நினைவு கூறுகிறேன் என்று நம்பக்கூடிய நாம எப்படி இருக்குன்னு, நான் உட்கார்ந்து கொண்டுதான் அருந்துவேன் என்கிற முடிவுக்கு வரணும். இதுக்கு முன்னாடி அந்த தவறு நம்ம இடத்தில் நிகழ்ந்திருக்குமே, ஆனால் அதை சீர் செய்து கொள்ள வேண்டும். ஒரு அவசரமா இங்கே போற ஒண்ணுமே வழியில் உட்கார்வதற்கு இடமே கிடையாது, நின்று கொண்டுதான் குடிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் ஏற்பட்டால் குடிக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் சம்சம் நீரை நின்று கொண்டு அருந்தியதாக ரிவாயத்திலே பார்க்கிறோம். கால சூழ்நிலை, இடம் பொருள் ஏவல் என்று சொல்வார்கள். அங்க உட்காரத்துக்கு சேர் கிடைக்காது, உட்காரத்துக்கு பாதை இருக்காது, வழி இருக்க, பரவாயில்ல குடிச்சுக்கலாம். அதுவே வளமையாக்கி கொள்ளக்கூடாது. அதுதான் நாம் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதெல்லாம் உணவு சுத்தி ஏன்னா உணவு தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறது. அதனால இந்த உணவிலேயே நம்ம இந்த செய்திகள் அனைத்தும் பெரும்பாலும் உணவை சுற்றியத்தான் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் அடுத்த செய்தி, உங்களில் ஒருவர் வந்து எதை அருந்தினாலும் அந்த பாத்திரத்தினுள்ளே மூச்சு விடாதீர்கள். டீ குடிக்கிறோம்ல, பெரும்பாலான மக்களுக்கு இந்த பழக்கம் இருக்கு, ஊதி குடிக்கிற பழக்கம். அது கொஞ்ச நேரம் வச்சா தானே ஆறி போயிடும். அதுக்குள்ள அவசரம் ஊதி குடிப்பாங்களே, சரி பாத்திருக்கீங்கல்ல, இதை செய்யாதீங்கிறாங்க ரசூலுல்லாஹ். மூச்சு விடாதீங்க, மூச்சு காட்டுறது உள்ளர விடாதீங்க. ஒரு மரத்து குடிங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ஏதோ ஒண்ணு செய்யு. அது தண்ணீராக இருந்தாலும், அது சுடுநீராக எப்படி இருந்தாலும் சரி, எந்த பானமாக இருந்தாலும் அந்த பாத்திரத்துள்ளே நீங்க மூச்சு விடாதீர்கள்ங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய சாதாரண தவறு, சின்ன சின்ன தவறு. இதை நாம தான் திருத்திக் கொள்ள முடியும். அடுத்தவர் வந்து நமக்கு சொன்னா வேலை பார்த்துட்டு போயிடுவோம். அப்ப நாம வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொல்ல முடியாது, வேலை பார்த்துட்டு போங்கன்ட்டு. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க சொன்னா நான் கேட்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா கேட்டுதானே ஆகணும். அவங்க தான் நம்மளுக்கு வந்து வழிகாட்டி. அப்ப அவங்க தான் சொல்றாங்க, பாத்திரத்துள்ள என்ன செய்யாதீங்க, மூச்சு விடாதீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன தவறுகள், இதெல்லாம் வந்து நம்ம வந்து மாற்றிக்கொள்ளணும். அடுத்து நாம பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்கிறது அல்லவா, இந்த பேச்சுக்களிலே வந்து நிறைய, வீட்டிலிருந்து நான் வெளியே சென்று மீண்டும் வீட்டுக்கு வருவது வரையிலும், அது வந்து கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது நம்ம வேலை செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது நாம வியாபாரத்திற்கு செல்லக்கூடிய இடமாக இருக்கலாம், நட்பு வட்டாரமாக இருக்கலாம், வேறு எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். பேச்சு நீங்க பேசணுமா, அதுக்கு இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ் தனது அருள்மறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீன் வ அனில் ஷிமாலி கஈத். அதாவது வலப்புறமும் இடதுபுறமும் எழுத்தெழுதக்கூடிய இருவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எதற்காக அமர்ந்திருக்கிறார்கள்? அடுத்த வார்த்தையாக அல்லாஹ் சொல்கிறான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் சொல்லக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் அவர்கள் பதிவு செய்யாமல் விடுவதில்லை. அதுவும் பதிவு செய்யறாங்க. பூன்னு சொல்றீங்க, அதையும் பதிவு செய்யறாங்க. அவன், இவள், அவள், எதுவோ என்று சொல்கிறீர்கள், அனைத்தையும் பதிவு செய்கிறார்கள். அப்ப நம்முடைய வார்த்தை, இங்க வார்த்தை தான் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். நீங்கள் எதை பேசினாலும், அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நீங்க நல்லதையே பேசுங்க. அப்ப தவறான வார்த்தைகள் தான் நம்ம இடத்துல அதிகமாக வரும். நன்மையான வார்த்தைகள் வருவதை விட, சிறந்த வார்த்தைகள் வருவதை விட, தவறான வார்த்தைகள் மிக இலேசான சர்வ சாதாரணமா வந்துடும். அப்ப வார்த்தைகளில் கவனம் தேவை. கொஞ்சம் உள்ளருவாங்களே, அங்க சுன்னத்து தொழுவது படியில இருந்து தொழுகிறாங்க, கொஞ்சம் உள்ளறந்தீங்கன்னா சுன்னத்து தொழுகிறவங்களுக்கு 2 ரக்காத்து தொழுது அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப இது போன்ற நிறைய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தைகளை நாம் பேசக்கூடிய இடம் எங்கு இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அல்லது வெளியே செல்லக்கூடிய இடங்களிலும் சரி, வேறு எங்கு சென்றாலும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை
அதுவும் கூட நம்ம இடத்துல தவறாக நிகழ்ந்து விடக் கூடாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அழகான பாடமாக நடத்துகிறாங்க. இன்னும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தவறுகள் நிறைய இருக்கிறது. அதற்கான நேரம் இல்லாமையால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். ஒரு சிலவற்றை இரண்டாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகைக்காக நாம் வருவோம் உள்ள பள்ளிவாசலுக்கு. அதுல கூட அது அல்லாஹ் தான் தொழுகணும்னு வரும், நன்மை அடையணும்னு வரும், விரைந்து வரும், வந்து சீக்கிரம் வந்துடணும் பள்ளிவாசலுக்கு, காமத் சொல்றதுக்குள்ள வந்துடணும் சொல்லிட்டாங்க. அப்படி வருகின்ற பொழுது கூட இமாமு தக்பீர் சொல்லி அவர் தொழுகை ஆரம்பித்து விட்டார், அதற்காக ஓடி வரக்கூடாதுங்கிறாங்க. அது ஒரு தவறுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிதானத்தை கடைபிடிங்க, விடுபட்ட ரக்காத்துகளை எடுத்து தொழுவுங்க. அதுக்கு பிறகு சொல்லுங்க, 4 ரக்காத் தொழுவு நடந்துகிட்டு இருக்கு, நீங்க ஒடியாடுறீங்க, இந்த முதல் ரக்கத்தை எப்படியாவது கிடைக்கணும்னு சில பேர் பாக்குறோம்ல, இந்த செருப்பத்திக்கு அந்த வீசிறப்பே தெரிஞ்சிடும், வாசல் அப்படி உதறிட்டு எப்படியாவது உள்ளே வரணும். இது தவறு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி ஒடியாராதீங்க, பதட்டமா வராதீங்க, இது சின்ன தவறு தான், இதை திருத்திக்கணும். அதே போன்று தொழுகை நடத்தக்கூடிய ஒரு குறித்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி ஒரு பெரிய நிகழ்வு ஒரு சின்னதாக சொல்றோம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். நீண்ட சூரத் பக்ரா ஓதுறாங்க. ஓதுனா ஒரு விவசாயி வேலைக்கு போயிட்டு காட்டுல வேலை செஞ்சுட்டு வந்துட்டு பாக்குறாரு, இவரனை ஒரு பாட்டுக்கு ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, நமக்கு வேற வேலை இல்லைன்னு அவர் பாட்டுக்கு தனியா தொழுகிறாரு. இந்த தொழுகை முடிஞ்சிருச்சு, அந்த தொழுகை முடிஞ்சிருச்சு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர் ஏசுகிறார்கள், நீ எப்படி ஜமாத் நடக்கும், நீ போய் தனியா தொழுவ? ரசூலுல்லாஹ் கிட்ட பஞ்சாயத்து வருது. பஞ்சாயத்து வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஆதே நீ என்ன குழப்பம் விளைவிக்கிறாய மார்க்கத்துல, அப்ப மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அப்ப முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் செய்தது நல்ல செயல் தான். நீண்ட சூறாவை ஓதி நல்லபடியா தொழு வைக்கணும்னு நினைச்ச தவறா? ஓதுறவங்களுக்கு நன்மை இருக்கு, கேட்கிறவங்களுக்கு நன்மை இருக்கு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான்ல. அந்த வகையில ஒரு நீண்ட சூறா ஓதுறாரு. ஆயினும் இது எப்படி சொல்றாங்க, மக்கள் இடத்துல குழப்பத்தை உண்டு பண்ற, அப்படி செய்யாத. ஆட்களை பார்த்து, வயதானவர்கள் இருப்பார்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள், இப்படி பல்வேறு இடங்களுக்கு செல்ல அந்த பணி நிமித்தமாக இருப்பார்கள். அதையெல்லாம் கவனத்திற்கு செய்ய வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தவறை கூட எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும். இறுதியாக இன்றைய செய்தியாக என்னவென்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் வருகிற 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது ஜமாத்தின் சார்பாக, இந்த மேலக்காவரி இந்த கிளையின் சார்பாக குடும்பவியல் இஜ்திமா ஒன்று நடைபெறுகிறது. சுப்ஹானல்லாஹ், ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே அதிகமான இப்ப பாருங்க, ஜும்மாவுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அவ்வளவு பள்ளிவாசல் நிரம்பி வெளியில் இடம் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இது போன்ற ஒரு இஜ்திமா என்றால் ஒரு 4 முக்கியமான பேச்சாளர்கள் பேசுகிறார். மார்க்க சம்பந்தமான செய்திகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக வருகிறார்கள். காலை 9:30 மணியிலிருந்து மாலை வரையிலும் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும். ஆகையினால் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் இயன்றளவு அதிகமான மக்கள் அந்த நிகழ்வுல பங்கு பெறுங்க. இந்த தவறையும் நம்ம செய்யறோம். வெள்ளிக்கிழமை தான் தொழுகிறோம், பயானுக்கெல்லாம் வர்றதில்லை. எங்களுக்கு எல்லாம் நிறைய நாங்க கேட்டுட்டோம், எங்களுக்கு எல்லாம் மார்க்கத்தை பத்தி எல்லா நுட்பமும் தெரியும், நுணுக்கமும் தெரியும், நாங்க எங்களை பார்த்துக்கிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் தான். எத்தனையோ கேளிக்கைகளிலே நீங்க ஈடுபடக்கூடும். அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் ஒரு நாள் தியாகம் பண்ணுங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நீங்க கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதற்கான நன்மையை தருவான். அண்ணலும் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடிவிட்டானோ அவரை மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவராக ஆக்குகிறான். அப்ப அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடுகிறான் என்று எண்ண வேண்டும். அந்த மார்க்க விளக்கத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வருகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக நன்மையை நாடி விடுவான். ஆகையினால் அந்த நிகழ்ச்சியிலே குடும்பத்தோடு பங்கு பெற வேண்டும் என்று இந்த கிளையின் சார்பாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.